வணக்கம் தம்பி. ம் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்ண்ணா. வா. குட் வணக்கம் மார்னிங் தம்பி. டா. வணக்கம் குட் மேடம். மார்னிங் மேடம். குட் மார்னிங்ண்ணா. வா வணக்கம் தம்பி. வா கண்மணி, உட்காரு. எங்க இல்லங்க. உட்காருன்னு சொல்றேன்ல, உட்காரு. வா உட்காரு. உட்காரு உட்காருன்னு சொல்றேன்ல. முத்தண்ணா தம்பி. இங்க வாங்க. ஆ. என்ன தம்பி சொல்லுங்க. இனி நீங்க இங்க வேலை செய்ய வேண்டாம், கிளம்புங்க. என்னாச்சு தம்பி? அதான் எல்லாத்தையும் பேசி. இல்ல, இனி நீங்க இங்க வேலை செஞ்சா சரியா இருக்காதுன்னு தோணுது. நான் சொல்றத கேப்பீங்கல்ல? நான் உங்க தம்பி மாதிரி சொல்றேன், கேட்டுக்கோங்க. இல்லனா முதலாளி மாதிரி சொல்ல வேண்டி வரும். அதுக்காக உங்களை நடுரோட்ல நிக்க விட்டுற மாட்டேன். வெங்கடேஷ் அண்ணங்கிட்ட பேசியிருக்கேன். எழுத்த கடை தானே அது. உங்களுக்கு அங்க இருக்கிறவங்கள நல்லாவே தெரியும். இங்க விட 5000 கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அங்க போய் வேலைக்கு சேர்த்துக்கோங்க. கிளம்புங்க. எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. ஒரு முதலாளியா நான் எடுக்கிற டிசிஷன் இது. இத கேள்வி கேட்கிற உரிமை யாருக்கும் இல்ல. கேட்டுச்சா? முத்துனா, இங்க வாண்ணா. நீ ஏன்டா இப்படி தப்பா புரிஞ்சு வச்சிருக்க? டேய் இல்லடா, அவரும் கண்மணியும் ஒரே இடத்துல வேலை செய்யறது எனக்கு சரியா படல. ஒருத்தர் பார்க்கும்போது சங்கடமா இருக்கும். நான் நீங்க எதுக்கு இங்க நின்று இருக்கீங்க? கிளம்புங்க. டேய் தப்புடா, என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அண்ணா நீ போய் வேலைக்கு பாருண்ணே, நான் பேசிக்கிறேன். நீ வேலையை செய். அவர் இந்த கடையில வேலை செஞ்சா இப்பவே நான் அந்த கடையை விட்டு வெளியே போயிருவேன். அப்புறம் திரும்ப இந்த கடைக்குள்ள வரவே மாட்டேன். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இங்க பாரு, உங்க அண்ணனா இல்ல அந்த ஆளான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ராகவா, எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். டேய் இதெல்லாம் தப்புடா. இங்க பாரு, உனக்கு ஒன்றும் தெரியாது, அமைதியா இரு. பேசாம இருடா. எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒன்னும் தெரியாது ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிட்டே இருக்க. எனக்கு எல்லாம் தெரியும்டா, எனக்கு எல்லாம் தெரியும். நான் ஒன்னும் குழந்தை கிடையாது. எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் குடும்பம்னு ஒண்ணு வந்துருச்சு. எல்லா நேரமும் நீ சொல்றதே கேட்கணும்னு நினைக்காத மாறா. தம்பி, என்ன இருந்தாலும் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க நீங்க. என்னால உங்களுக்கு இடையில பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா.
எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் எனக்கு சம்பளம் தானே. அ, நான் அந்த கடைக்கே போறேன். அ, நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இனிமே அவரை மாதிரி யாராவது இங்க நடந்துக்கிட்டா